இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மரக்கடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். காலை முதல் சரியாக 10:35 மணிக்கு மரக்கடை பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொண்டர்கள் புடைசூழ ஆமை வேகத்தில் அவர் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். தற்போது பாலக்கரை பகுதியில் ரவுண்டான பகுதியில் ஒளிப்பதிவாளர் டேவிட் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது சூழ்ந்து கொண்டு அவருடைய வாகனத்தை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் மரக்கடைக்கு அவர் வந்து சேர குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும். காரணம் என்னவென்றால் மரக்கடையில் காலையில் இருந்து காத்திருந்த தொண்டர்கள் தற்போது அவர் எங்கு வந்து கொண்டிருக்கிறாரோ அந்த பகுதி நோக்கி நடைபயணம் மேற்கொண்டு அவரை நேரில் காண வேண்டும் என வந்து குவிந்து வருகின்றனர். மரக்கடை பகுதியில் தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது அனைவரும் பாலக்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இவர் மரக்கடையில் பேசி முடித்து இதன் பிறகு அரியலூர் செல்ல குறைந்தபட்சம் 2 to 3 மணிக்கு ஆகும். புறப்படுவதற்கு 3 மணி ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி இருக்கு. நீங்க பார்க்கலாம், தொண்டர்கள் சாலை முழுவதும் அடைத்து அவருடைய வருகையை மெல்ல மெல்ல ஆக்கி வருகின்றனர். அவர் நேரத்தை கடத்தி கொண்டுதான் அவர் வருகின்றனர். தொண்டர்கள் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் மலக்கரை ரவுண்டானா கூட அவருடைய அந்த பிரச்சார வாகனம் தொடவில்லை. அந்த அளவிற்கு மெல்ல 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 வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் மரக்கடை வந்து சேர குறைந்தபட்சம், அதாவது 1 மணி நேரம் தொண்டர்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த 1 மணி நேரம் என்பது சாத்தியம். இல்லை என்றால் இன்னும் அதிக நேரம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. போலீசார் எவ்வளவோ அவர்களை தொண்டர்களை அப்புறப்படுத்த முயன்றும் அவர்கள் மரக்கிளைகள் மீது ஏறும் சுவர் மீது ஏறியும் விஜயை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது அவருடைய பிரச்சார வாகனமானது பாலக்கரை கடப்பதற்கு இன்னும் 1/2 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் காட்சிகள் மூலியமாக பார்க்கலாம். ஒளிப்பதிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த பிரச்சார வாகனம் கூட இன்னும் நெருங்க முடியாத சூழல் தான் இருக்குது. காவல்துறையினர் அங்கு குழுமி இருக்கின்ற தொண்டர்களிடமும் ரசிகர்களிடமும் அறிவுரையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சற்று விலகினால்தான் விஜயனுடைய வாகனமே வர முடியும் என்கின்ற அறிவுரையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் யாரும் கேட்கின்றபடியாக இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட நீங்க பேச முடிந்ததா? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதாவது நம்ம தொண்டர்களை அவ கூட கேட்கிறப்ப நாங்க விஜயை பார்க்கணும், எங்களுக்கு அது போதும், எப்படியாவது நாங்க அவரை பார்க்கணும். அதாவது தாவேகா தரப்புல பல்வேறு அறிவுறுத்தல்கள், வெளி மாவட்டத்திலிருந்து வர வேண்டாம், விஜய் உங்க மாவட்டத்திற்கு வருவாது, அப்போது பார்த்துக் கொள்ளுங்கள் என அவர் புஷி ஆனந்த் தரப்பிலும் அவர் தாவேகா விஜய் தரப்பிலும் அறிக்கை விட்ட போதிலும் தொண்டர்கள் அதை கேட்டபாடில்லை. வெளியூர், அதாவது உள்ளூர் மக்கள் அறிய முடியலாமல் வெளியூர் மக்கள் தான் இங்கு அதிக அளவில் வந்திருக்கிறார். குறிப்பாக கார்கள், வேன்கள் மூலமும் ஏராளமானோர் விஜயை காண வேண்டும், முதன்முறையாக மக்களை சந்திக்கிறார், அவரை நம்மூரில் வைத்து அவரை நேரில் பார்க்கிறோம் என்ற ஆர்வமும் ஆசையும் அவர்களை இங்கு வரவழைத்துள்ளது. தற்போது அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். கடும் வெயில் வீசி வருகிறது. நிறைய கடைகளும் அடைக்கப்பட்டு இருக்கின்றன. குடிக்க தண்ணீர் இன்றியும் உணவுகள் இல்லாமல் தவித்து இருந்த போதிலும் அவரை பார்க்க வேண்டும் என தொண்டர்கள் குவிந்துள்ளனர். விஜய் எப்படியா பார்க்க வேண்டும், எங்களுக்கு அது போதும் என்ற மனநிலையில் தான் இவர்கள் இருக்கின்றனர். தொடர்ந்து இப்ப அவர் வருகையை நோக்கியும் ஜன்னல் வழியாக அவர் எட்டி பார்ப்பாரா, நம்மை பார்ப்பாரா என்ற ஒரு ஆர்வத்தில் அவர்கள் காத்திருக்கின்றனர். காவல்துறையினர் விதித்த நிபந்தனைகளின்படி பார்க்கும் பொழுது குழந்தைகள், கருவுற்ற பெண்கள், பெரியோர் இவர்கள் எல்லாம் வர வேண்டாம் என்கின்ற நிபந்தனையும் இருந்தது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயும் அதை அறிவுறுத்தி இருந்தார். இந்த நிலை நிறைய குழந்தைகள் அங்க வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் மீண்டும் தங்களது அறிவுறுத்தல்கள் மூலமாக அவர்களை எல்லாம் வெளியேறுமாறு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? தொண்டர்கள் அதை கேட்கும் மனநிலையில இருக்கிறாங்களா? அதாவது குழந்தைகள் மற்றும் பெண்கள் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா இவரை காண வந்த கூட்டத்தில் பெண்கள் தான் தற்போது அதிக அளவில் இருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இங்குள்ள குடியிருப்புகள் மாடி மீது ஏறியும் குழந்தைகளை ஏற்றி கொண்டும் ஆபத்தான முறையில் தான் அவர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு அறிவுறுத்தல்கள் அவர்கள் தெரிவிக்கப்பட்டாலும் காவல்துறை தரப்பிலும் சமூக ஆர்வலர்கள் தரப்பிலும் இந்த ஆபத்து என்று தெரிவித்த போதிலும் அவர்கள் கேட்டபாடில்லை. விஜயை பார்க்க வேண்டும், எங்க ஊருக்கு வருகிறார், நாங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தான் அவர்களிடம் இருக்கிறதே தவிர அந்த ஆபத்தை அவர்கள் இதுவரை உணரவில்லை. தொடர்ந்து அவரை காண வேண்டும் என பெண்கள் அந்த கூட்டத்தில் பார்க்கலாம். தலைகளாக தெரியும். அதில் குறிப்பாக பெண்கள் அதிகம் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். ஆண்கள் அவர்கள் தொண்டர்கள் பார்த்தேமானால் பெண்கள் கூட்டம் என்று அதையும் குழந்தைகளோடு நிற்கிறார்கள். கடும் வெயிலை பொறுப்பத்தாலும் குழந்தைகளோடு நிற்கிறார்கள். அந்த அறிவுறுத்தல்களை அவர்கள் கேட்டபாடில்லை என்றுதான் நம்ம காட்சிகளை பார்க்கும் போது உணர முடிகிறது.